வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். மத்திய கிழக்கு போரின் அதிர்வலைகள் இப்போது தெற்காசியாவையும் எட்டியுள்ளன. போர் முனைக்கு வெகு தொலைவில் சர்வதேச கடற்பரப்பில் நடந்த ஒரு கொடூரமான தாக்குதலில் பலியான ஈரானிய வீரர்களின் உடல்களை இலங்கை இன்று ஒப்படைக்கிறது. இந்த நிலையில் 9 நாட்களுக்கு முன்பு போர் நடக்கும் பகுதிக்கு மிக தொலைவில் சர்வதேச கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த ஈரானிய போர்க்கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று டார்பிடோ ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இந்த எதிர்பாராத தாக்குதலில் கப்பலில் இருந்த 84 ஈரானிய மாலுமிகள் பரிதாபகரமாக உயிரிழந்தனர். இவர்களின் உடல்களை இலங்கை அரசு மீட்டு பாதுகாத்து வந்தது. உயிரிழந்த மாலுமிகளின் உடல்களை ஈரானுக்கு கொண்டு செல்ல ஈரான் அரசு தனி விமானத்தை இலங்கைக்கு அனுப்பியுள்ளது. இன்று வெள்ளிக்கிழமை இந்த உடல்கள் முறைப்படி ஈரானிடம் ஒப்படைக்கப்படுவதாக இலங்கை வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் துஷார் ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிவடைந்து விட்டதாகவும் மாலுமிகளின் உடல்களை ஈரானுக்கு புறப்பட தயாராக இருப்பதாகவும் இலங்கைக்கான ஈரானிய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் போர் நடக்கும் மத்திய கிழக்கிலிருந்து வெகு தொலைவில் இந்த கப்பல் தாக்கப்பட்டிருப்பது அமெரிக்கா உலகெங்கிலும் உள்ள ஈரானிய இலக்குகளை தேடி தாக்குவதை காட்டுகிறது. சர்வதேச அரசியலில் சிக்கல்கள் இருந்தாலும் இலங்கை அரசு இந்த உடல்களை பாதுகாத்து உரிய மரியாதையுடன் ஈரானிடம் ஒப்படைப்பது ஒரு முக்கியமான ராஜதந்திர நடவடிக்கையாகும். இந்த 84 மாலுமிகளின் மரணம் ஈரானுக்குள் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று தெஹ்ரானில் நடக்கும் பேரணிகள் இதற்கான பழிவாங்கும் முழக்கங்களில் அதிகம் ஒலிக்க வாய்ப்பிருப்பதாக செய்திகள் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு போர்க்களத்தில் பிரான்ஸ் நாடு தனது முதல் வீரரை இழந்துள்ளது. ஈரானின் சாஹிட் ட்ரோன்கள் இப்போது ஐரோப்பிய நாடுகளின் வீரர்களையும் இலக்கு வைக்க தொடங்கியுள்ளது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஈராக்கின் ஏர்வில் பிராந்தியத்தில் நிலை கொண்டிருந்த பிரான்ஸ் படைகள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 42 வயதான பிரான்ஸ் வீரர் அர்னால்ட் ஃப்ரியானின் கொல்லப்பட்டார். இந்த போரில் கொல்லப்பட்ட முதல் பிரான்ஸ் வீரர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலுக்கு ஈரானின் சாஹிட் ட்ரோன் தான் காரணம் என பிரான்ஸ் கர்னல் பிரான்வோ சேவியர் அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளார். இதுவரை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் மட்டுமே மோதி வந்த ஈரான் இப்போது பிரான்ஸ் வீரரை கொண்டிருப்பது நேட்டோ நாடுகளின் நேரடி தலையீட்டை ஆதரிக்கும் உள்ள ரகசிய தகவல்கள் அனைத்தும் ஹேக் செய்யப்பட வாய்ப்புள்ளது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் ரகசியமாக செய்யப்பட்ட உளவு வேலைக்கு ஆள் சேர்ப்பதை இப்போது இஸ்ரேல் நேரடியாக டிஜிட்டல் முறையில் பகிரங்கமாக செய்கிறது. நாங்கள் உங்கள் போன்களுக்குள் நுழைய முடியும் என்ற பயத்தை மக்களிடையே ஏற்படுத்த இஸ்ரேல் முயற்சிக்கிறது. துண்டு பிரசுரங்கள் வீசப்பட்ட சில நிமிடங்களிலேயே இது ஒரு உளவு வேலைக்கான பொருள் என்பதை கண்டுபிடித்து இராணுவம் எச்சரித்தது. லெபனானின் உளவுத்துறை விழிப்புணர்வை காட்டுகிறது. அதே நேரம் டெஹ்ரானில் இன்று ஒரு மிகப்பெரிய அரசியல் மாஸ்டர் ட்ராக் நடந்துள்ளது. அமெரிக்காவின் பென்டகன் தலைவர் சொன்ன ஒரு கருத்துக்கு ஈரானின் ஒட்டுமொத்த அதிகார மையமும் பீதியில் இறங்கி பதிலடி கொடுத்துள்ளது. அதாவது ஈரானிய தலைவர் பயந்து போய் பதுங்குகுழிகளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைவர் ஃபீட் ஹெக்ஸெட் கிண்டலாக கூறியிருந்தார். இந்த கருத்தை உடைக்கும் விதமாக ஈரானிய அதிபர் மசூத் செபஸ்கியன் மற்றும் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி லாஜிரானி ஆகியோர் இன்று டெஹ்ரான் வீதிகளில் லட்சக்கணக்கான மக்களுடன் இணைந்து பேரணியில் பங்கேற்றனர். அதிபர் மட்டுமில்லாது வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஜி மற்றும் ஈரானிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மொஸ்கேசினி ஜெய்சே ஆகியோரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். பேரணி நடந்த இடத்திற்கு அருகே குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்து ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் ஈரானின் டாப் லீடர்கள் யாரும் இந்த இடத்தை விட்டு நகரவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இந்த நிலையில் ஈரான் தலைவர்கள் கோழைகள் என்று அமெரிக்கா சொன்ன சில மணி நேரங்களிலேயே அவர்கள் பொதுவெளியில் தோன்றியது அமெரிக்க உளவுத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. போர் உச்சத்தில் இருக்கும் போது நாட்டு தலைவர்கள் மக்களுடன் நின்றிருப்பது ஈரானியர்களிடையே மிகப்பெரும் நம்பிக்கையை விதைத்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் வான்வெளி தாக்குதல் நடத்தலாம் என்ற சூழலில் இவ்வளவு முக்கிய தலைவர்கள் ஒரே இடத்தில் திரண்டது ஈரானின் துணிச்சலான ராஜதந்திரம் என்று கருதப்படுகிறது. இந்த நிலையில் டெஹ்ரான் என்று நிலைகுலைந்து போயிருக்கிறது. இஸ்ரேலினுடைய வான்வெளி தாக்குதல்கள் தற்போது இராணுவ இலக்குகளை தாண்டி மக்கள் நெருக்கமாக வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளை சிதைக்க தொடங்கியுள்ளன. டெஹ்ரானுடைய காப்சனார் பகுதியில் நிகழ்ந்த அந்த கோரச் சம்பவம் குறித்த சில விவரங்கள் வெளியாகியுள்ளது. டெஹ்ரான் காப்சனார் பகுதியில் இன்று நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் 2 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர் மற்றும் 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர் என மெக்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் அந்த பகுதியில் இருந்து சுமார் 100 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதில் 30 வீடுகள் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. மக்கள் வீடுகளுக்குள் இருந்த நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அந்த பகுதியை ஒரு போர்க்களம் போல மாற்றியுள்ளது. இடிபாடுகளுக்குள் இன்னும் யாராவது சிக்கியிருக்கிறார்களா என்பதை தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். சேதத்தின் அளவு அதிகமாக இருப்பதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் இது ஏன் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், டெஹ்ரான் மிகவும் பழமையான மற்றும் மக்கள் நெருக்கம் மிகுந்த குடியிருப்பு பகுதி.
அங்கே தாக்குதல் நடத்தியிருப்பது ஈரானிய மக்களை பீதியடை செய்யும் ஸ்ட்ரேலினுடைய ஒரு தந்திரமாக பார்க்கப்படுகிறது. 30 வீடுகள் முழுமையாக அழிந்திருப்பது நூற்றுக்கணக்கான மக்களை ஒரே நாளில் அகதிகளாக மாற்றியுள்ளது. இது ஈரானிய அரசாங்கத்திற்கு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். நாடு முழுவதும் மக்கள் பேரணி நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் தலைநகரின் குடியிருப்புகளை பகுதிகளை தாக்கியிருப்பது ஈரானை மிகப்பெரிய அளவில் மீண்டும் சிக்கலாக கருதப்படுகிறது. அதே நேரம் லெபனானின் ஆன்மீக தலைவர்கள் மீது மதகுருமார் மீது இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் இப்போது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளன. தெற்கு லெபனானின் முக்கிய நகரமான நவதியே அல்ஃபாங்காவினுடைய இமாம் ஷேக் ஹசன் ஹந்தூர் இன்று உயிரிழந்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை தெற்கு லெபனான் நவதியே அல்-ஃபக்தின் நகரில் இமாம் ஷேக் ஹசன் கந்தூரின் வீட்டை இலக்கு வைத்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து ஷேக் ஹசன் கந்தூர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து ஹிஸ்புல்லா தளபதிகளை தேடி வரும் இஸ்ரேல் இப்போது ஊர் தலைவர்கள் மற்றும் இமாம்களின் வீடுகளையும் தாக்கத் தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பகுதியில் மிகவும் மதிக்கப்படும் ஒரு மதகுரு கொல்லப்பட்டது லெபனான் மக்களிடையே இஸ்ரேலுக்கு எதிரான கோபத்தை மேலும் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் ஒரு மதகுரு கொல்லப்படும் போது அது வரும் இராணுவ இழப்பாக பார்க்கப்படாமல் அந்த சமூகத்தின் மீதான தாக்குதலாக பார்க்கப்படும். இது ஹிஸ்புல்லாவுக்கு தன்னார்வ போராளிகள் சேர்வதை அதிகப்படுத்தும். நவதியே போன்ற பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என்பதற்காக அங்குள்ள செல்வாக்குமிக்க தலைவர்களை இஸ்ரேல் குறிவைப்பது தெரிகிறது. அதே நேரம் ஐக்கிய நாடுகளினுடைய பொதுச் செயலாளர் பெய்ரூட்டில் இருக்கும்போது ஒரு மதகுருவின் மரண செய்தி வந்திருப்பது இஸ்ரேல் மீது சர்வதேச அளவில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் மத்திய கிழக்கினுடைய நிலவரம் நாளுக்கு நாள் மிக மோசமடைந்து வருவதாக தகவல்கள் கிடைக்கிறது. இந்த நிலையில் அந்த பிராந்தியங்களில் மக்கள் வாழ்வது என்பது மிக கஷ்டமான ஒரு விடயமாக மாறியிருப்பதுடன் மக்களுடைய பாதுகாப்புக்கான மிகப்பெரிய கேள்விகளும் எழுந்திருக்கிறது. அதே நேரம் இந்த போர் பிராந்திய போராக மாறி உலக போராக மாறும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று பிரான்சினுடைய வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் பிரான்ஸ் நேரடியாக இந்த போர்க்களத்தில் குதிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே சீனா மற்றும் தாய்லாந்து வீரர்கள் கொல்லப்பட்டதும் இன்னும் அநேக நாடுகளுடைய வீரர்கள் இதிலே தாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போது பிரான்சினுடைய இந்த வீரர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் நேட்டோ நாடுகளினுடைய தலையிட்டு இந்த பிராந்தியத்தினுடைய போரில் மிகப்பெரிய அளவில் ஈடுபடுத்தப் போகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த செய்திகள் அண்மைய நேரங்களில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளினுடைய தொகுப்பாகும்.